நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா சும்மா ஒரு சேனல் மட்டும் இல்ல, ஒரு அழகான சேனல் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்லேன் கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தெருவில் நடந்து போறீங்க. எந்த கடைக்குள்ள போவீங்க? ஒரே குப்பையா, பழசா இருக்கிற கடைக்கா, இல்ல சுத்தமா பளிச்சுன்னு பார்க்கவே ஆசையா இருக்க கடைக்கா? யூடியூப் அப்படித்தான். உங்க சேனலோட தோற்றம் தான் அதோட கடை ஜன்னல் மாதிரி. முதல்ல மக்கள் பார்க்குறது அதுதான். முதல் அபிப்பிராயம் இருக்கே, அது மனசுல அப்படியே பதிஞ்சிடும், நல்ல ஆழமா பதிஞ்சிடும். ஒரு அழகான சேனல் உங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்லும். நீங்க அக்கறையா இருக்கீங்கன்னு சொல்லும், நீங்க மெனக்கிடுங்கன்னு சொல்லும், உங்க வீடியோக்களும் நல்லா இருக்கும்னு சொல்லும். உங்க சேனை பார்க்க நல்லா இருந்தா உங்க வீடியோக்களும் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைப்பாங்க. அது ஒரு வாக்குறுதி மாதிரி. தரமான வீடியோக்கள் கிடைக்கும். உங்க வாக்குறுதி பார்க்கறதுக்கு தகுதியான ஒன்று கிடைக்கும். வாக்குறுதி. லட்சக்கணக்கான வீடியோக்கு இருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன உதவியும் தேவை. ஒரு நல்ல தோற்றம் மக்கள் உங்க தேர்ந்தெடுக்க உதவும். அவங்கள கிளிக் பண்ண வைக்கும். நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு தேடி பார்க்க வைக்கும். இப்போ அழகுனா ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பெரிய டிசைன் படிப்பெல்லாம் படிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இல்லவே இல்லை. அதுக்கு அர்த்தம் நீங்க யோசிச்சு பண்ணிருக்கீங்கன்னு தெரியணும். எளிமையா இருந்தாலும் அழகா இருக்கலாம், சுத்தமா இருந்தாலும் அழகா இருக்கலாம், ஒரே மாதிரி இருந்தாலும் அழகா இருக்கலாம். யூடியூப்ல உங்க இடத்தை எல்லாரையும் வாங்கன்னு சூப்பிட மாதிரி மாத்தணும். மக்கள் அங்க வந்து ஜாலியா இருக்கணும், அவங்களுக்கு சங்கரியமா இருக்கணும், அவங்க ஜாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப வரணும். அதுதான் பார்க்க நல்லா இருக்கிற ஒரு சேனலோட சக்தி. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் நினைச்சு பாருங்க. அவங்க சேனல் எப்படி இருக்கு? பந்தயம் கட்டி சொல்றேன், அதுங்க பார்க்க நல்லா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலி இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். பார்த்த உடனேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அது யதார்த்தமா நடக்கல, அவங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க. அவங்க சேனல தோற்றம் அவங்களோட கதையோட ஒரு பகுதின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதி. அது அவங்க பார்வையாளர்களோட இணையுது. அந்த இணைப்பு அதுதான் யூடியூப்ல எல்லாமே. அதனா உங்க சேனலை அழகா மாத்துறதா? அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இந்த பகுதியை விட்டுறாதீங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசலாம். மக்கள் முதல்ல பார்க்கிற விஷயங்க உங்க சேனை பேனர் மற்றும் உங்க ப்ரொயபிள் படம். இதுங்க உங்க கடைக்கு மேல இருக்க பெரிய போர்டு மாதிரியும் உங்க லோகோ மாதிரியும். இது நல்லா இருக்கணும். நீங்க யாரு? உங்க சேனை என்ன பத்தினதுன்னு பார்த்த உடனேயே சொல்லணும். உங்க பேனர் அப்படிங்கிறது உங்க சேனை பக்கத்துல மேல இருக்க பெரிய சோவரிய படம். அது ரொம்ப முக்கியமான இடம். அது வீணாகாதீங்க. உங்க தனித்தன்மையை காட்ட அதை பயன்படுத்துங்க. உங்க சேனல் எதை பத்தினதுன்னு காட்டுங்க. நீங்க பயணம் பத்தி போடுறீங்களா? ஒரு அருமையான இயற்கை காட்சியை காட்டுங்க. சமையல் பத்தி போடுறீங்களா? சுவையான சாப்பாட்டு காட்டுங்க. உங்க ப்ரோபோபல படம் சின்னதா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்க கமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கும். தேர்தல் முடிவுல உங்க வீடியோக்கு பக்கத்துல இருக்கும். அது தெளிவா இருக்கணும். பார்த்தா அடையாள தெரியணும். ரொம்ப சின்னதா இருந்தாலும் சூடு. நிறைய பேர் அவங்க முகத்தோட படத்தை போடுவாங்க. அது நல்லது. உங்களோட மக்கள் எளிதா தொடர்புபடுத்துவாங்க. மக்கள் உங்களோட இணைவாங்க. அது ஒரு நல்ல தெளிவான போட்டோவா இருக்கணும். வெளிச்சம் நல்லா இருக்கணும். பின்னால ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்க ஒரு லோகோ சூட பயன்படுத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தா எளிமையான சுத்தமான லோகோவும் நல்லா இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு எளிதா இருக்கணும். நிறங்கள் பத்தி யோசிங்க, எழுத்துக்கள் பத்தி யோசிங்க. உங்க பேனர் எழுத்துக்கள் பயன்படுத்தினா அது படிக்க எளிதா இருக்கும். எல்லா சாதனங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் யூடியூப் செப்போன்ல, டேப்லெட்ல, கம்ப்யூட்டர்ல, டிவில பார்ப்பாங்க. உங்க பேனர் எல்லா இடத்துலையும் நல்லா தெரியணும். எளிமையா வைங்க. அதுல நிறைய விஷயங்க திணிக்க பார்க்காதீங்க. ஒரு அழுத்தமான படம், அப்புறம் உங்க சேனை பேர் இல்லைன்னா ஒரு சின்ன வாசம், அதுவே போதும். உங்க சேனல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கு சில நொடிகள்ல புரிய வைக்கணும்.
ஒரு சின்ன பார்வையில் அது தெரியணும். அப்புறம் ஒரே மாதிரி இருங்க. உங்களுக்குன்னு ஒரு கலர் திட்டம் இல்ல ஸ்டைல் இருந்தா அது உங்க பேன்லையும் ப்ராப்பர் படத்திலையும் பயன்படுத்துங்க. இது உங்கள் அடையாளம் கண்டு கூடுவோம். மக்கள் அந்த ஸ்டைலை பார்க்கும்போது உங்கள் பத்தி நினைப்பாங்க. அது உங்களுக்கான ஒரு காட்சி கையெழுத்து உருவாக்குற மாதிரி. பிரேக் டைம்ல நாள்ல இருந்தே அது கச்சிதமா இருக்கணும்னு இல்லை. நீங்க அதை மாத்தலாம். உங்க சேனல் வளரும் போது அது புதுப்பிக்கலாம். ஆனா பார்க்க நல்லா இருக்கிற உங்க பிரதிபலிக்கிற உன்னோட ஆரம்பிங்க. உங்க சேனை எவ்வளவு தொழில்முறையா இருக்குங்கிறதுல இது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். என்ன நம்புங்க. சரி, இது ஒரு பெரிய விஷயம். தம்ப்நெயில்ஸ். உங்க பேனர் கடை ஜன்னல்னா உங்க தம்ப்நெயில்ஸ் உள்ள இருக்க பளபளப்பான பொருட்கள் மாதிரி அதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. ஒரு அருமையான வீடியோவுக்கு மோசமான தம்ப்நெயில் இருந்தா அது யாருமே பார்க்காம சூட போகலாம். ஒரு நல்ல தம்ப்நெயில் அவங்க தேடாத வீடியோ சூட மக்கள் கிளிக் பண்ண வைக்கும். அதுதான் அதோட சக்தி. அதுங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்க சின்ன விளம்பரங்க நெரிசலான இடத்துல கவனத்தை ஈர்க்க போறாரோ. அதனால அதுங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு நல்ல தம்ப்நெயிலுக்கு என்ன தேவை? முதல்ல அது தெளிவா இருக்கணும். மக்கள் வேகமா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. உங்க தம்ப்நெயிலுக்கு கவனத்தை ஈர்க்க சில நொடி தான் கிடைக்கும். பிரேக் டைமா நிறங்கள் பயன்படுத்துங்க. அதிக கான்ட்ராஸ்ட் இருக்கணும். படம் தெளிவா இருக்கணும். மங்களா இருக்கக்கூடாது. ரெண்டாவது அது சம்பந்தப்பட்டதா இருக்கணும். வீடியோ எதை பத்தினதுன்னு ஒரு குறிப்பு கொடுக்கணும். ஏமாத்தாதீங்க. அது கிளிப்பன்னு சொல்லுவாங்க. அது மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க வேகமா கிளி பண்ணிட்டு போயிடுவாங்க. யூடியூபும் அதை கவனிக்கும். அதனால் உண்மையா இருங்க, ஆனா ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருங்க. நிறைய பிரபலமான யூடியூபர்ஸ் அவங்க மொத்த தம்ப்நெயில்ஸ்ல போடுவாங்க. ஏன்னா மனித முகங்கள் கவனத்தை ஈர்க்கும். நாம முகங்கள் பார்க்கறதுக்கு பழக்கத்தைப்பட்டிருக்கோம். பிரேக் டைம் யூ. உங்களுக்கு சங்கரியமா இருந்தா முயற்சி பண்ணி பாருங்க. உணர்ச்சியை காட்டுங்க. உற்சாகம், ஆச்சரியம், ஆர்வம் வீடியோவுக்கு எது பொருந்ததோ அதை காட்டுங்க. தம்ப்நெயில்ஸ்ல எழுத்துக்களும் நல்லா வேலை செய்யும். சுருக்கமா வைங்க. சில வார்த்தைகள் போதும். பெரிய தடிமனான படிக்க எளிதான எழுத்துரு. அது ஒரு சின்ன தலைப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது படத்துக்கு மெருக்கூட்டணும். அது குழப்பக்கூடாது. வெவ்வேறு ஸ்டைல்கள் முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஒரு ப்ரோடிப். உங்க தம்ப்நெயில் ஸ்டைல்ல ஒரு தொடர்ச்சி இருந்தா நல்லது. பிரேக் டைம் அன்லிமிட். மக்கள் உங்க மற்ற தம்ப்நெயில்ஸ் மாதிரி ஒரு தம்ப்நெயில பார்க்கும்போது அது உங்களோடதுன்னு அடையாளம் கண்டுக்குவாங்க. இது பிராந்த விசுவாசத்தை உருவாக்கும். இது உங்க வீடியோக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பீட்லையோ இல்ல ப்ரொவஸ் பக்கத்திலேயோ தனிச்சு தெரிய வைக்கும். அதனால நீங்க ஒரே எழுத்துரு பயன்படுத்தலாம், இல்ல ஒரே நிறங்கள் பயன்படுத்தலாம், இல்ல ஒரே அமைப்பை பயன்படுத்தலாம். உங்களுக்கு செட் ஆகிற ஒரு ஸ்டைல கண்டுபிடிச்சு கொஞ்ச காலத்துக்கு அதையே பின்பற்றுங்க. கேலிகிதங்களை தம்ப்நெயில்ஸ் தான் உங்க மிகப்பெரிய ஆயுதம். அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. இப்போ நிஜமான வீடியோக்கள் பத்தி பேசலாம். முக்கியமான பகுதி. உங்க சேனை பார்க்க நல்லா இருந்து உங்க தம்ப்நெயில்ஸ் அருமையா இருந்தா மக்கள் கிளிக் பண்ணுவாங்க. ஆனா அப்புறம் அவங்க உங்க வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்க மோசமா இருந்தா இல்ல கேட்கவே சக்கலன்னா அவங்க போயிடுவாங்க. இவ்வளவு கஷ்டப்படுதும் வீண். அதனால் வீடியோ தர முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு ஹாலிவுட் அளவுக்கு பட்ஜெட் தேவையில்லை. உண்மையாவே தேவையில்லை. நீங்க எளிமையான கருவிகள் வச்சே பார்க்க நல்லா இருக்கிற, கேட்க நல்லா இருக்கிற வீடியோக்களை உருவாக்கலாம். முதல்ல வெளிச்சம் தான் எல்லாமே. நிஜமாவே உங்க ஸ்மார்ட் போன் கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அது நல்லா வேலை செய்ய வெளிச்சம் தேவை. இயற்கை வெளிச்சம் தான் உங்க சிறந்த நண்பன். அதுவும் இலவசம். ஜன்னலை பக்கத்துல வச்சு படம் பிடிங்க. ஜன்னல் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு நல்லது. நீங்க ராத்திரியோ இல்ல இருட்டான ரூம்லயோ படம் பிடிச்சா ஒரு சாதாரண லைட் வாங்குங்க. ஒரு ரிங் லைட், ஒரு சின்ன எல்இடி பேனர். அதுக்கெல்லாம் அதிக செலவாகுது. ஆனா அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பின்னால ஜன்னல் மாதிரி பிரகாசமான வெளிச்சம் இருக்கிற மாதிரி படம் பிடிக்காதீங்க. அப்படி பண்ணா நீங்க நிழல மாதிரி தெரிவிங்க. அடுத்து மோசமான ஆடியோ,
மோசமான வீடியோவை விட மோசம். ஆடியோ தெளிவா இருந்தா கொஞ்சம் தெளிவில்லாத வீடியோவை சூட மக்கள் போட்டுப்பாங்க. ஆனா நீங்க பேசுறது கேட்கலன்னா இல்ல ஒரு இறைச்சலா இருந்தா அவங்க வேகமா கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அமைதியான இடங்கள்ல உங்க போன்ல இருக்கிற மைக்ரோபோன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா முடிஞ்சா ஒரு சின்ன வெளிப்புற மைக்ரோபோன் வாங்குங்க. சட்டையில மாட்டிக்கிற லேவ்லியர் மைக் விலை குறைவு, ஆனா அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அமைதியான இடத்துல ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. பேனா பண்ணுங்க. ஜன்னலை மூடுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உருவும். அப்புறம் எடிட்டிங்கு பயப்படாதீங்க. எளிமையான எடிட்டிங் போதும். தவறுகள் வெட்டிடுங்க. நீண்ட இடைவெளிகள், போன சத்தங்கள். வீடியோவை நாட்டிட்டே இருங்க. ஆர்வ தூண்டுற மாதிரி வைங்க. இலஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. உங்க போனுக்கு, உங்க கம்ப்யூட்டருக்கு அடிப்படை விஷயங்கள் கத்துக்கோங்க. கெலிப்ஸ் எப்படி வெட்டுறது, எப்படி எழுத்துக்களை சேர்க்கிறது, எப்படி நிறங்களை கொஞ்சம் சரி செய்யறது. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணாலே உங்க வீடியோக்கு ரொம்ப தொழில் முறையா தெரியும். நல்ல வெளிச்சம், தெளிவான ஒளி, கச்சிதமான எடிட்டிங், இதுதான் நல்ல தரமான வீடியோக்களுக்கான உங்க செய்முறை. பகுதி சந்த பிராண்டிங். உங்க சேனலை தனித்துவமா காட்டுது எது? பிராண்டிங். கேட்கறதுக்கு பெரிய கம்பெனி வார்த்தை மாதிரி பயமா இருக்கா? ஆனா அப்படி இல்லை. யூடியூப்க்கு அப்படி இல்லை. பிராண்டிங்னா உங்க சேனலா மாத்துது எதுவோ அதுதான். அது உங்க குணம், உங்க ஸ்டே. உங்க வீடியோக்கள் பார்க்கும்போது மக்களுக்கு வற்று உணவு. அதுதான் உங்க ஜாபம் வச்சுக்க வைக்குது. அதுதான் மக்கள் திரும்ப திரும்ப வர வைக்குது. அது ஒரே மாதிரி இருக்கிறது பத்துனது. அப்போதான் நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அதான் நல்ல பிராண்டிங். உங்க சேனல் எது பத்துனதுன்னு யோசிங்க. உங்க துறை என்ன? நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பண்றீங்க? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க பிராண்டை உருவாக்க உதவும். உங்க பேனர், உங்க ப்ரொஃபைல் படம், உங்க தம்ப்நெயில்ஸ், இது எல்லாமே உங்க பிராண்டோட ஒரு பகுதி. நீங்க பயன்படுத்துற நிறங்க, நீங்க தேர்ந்தெடுக்க எழுத்திருக்க, உங்க வீடியோக்களை நீங்க பேசுற விதம், நீங்க பயன்படுத்துற இசை வகை, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேரும். அதுங்க உங்க பார்வையாளர்களுக்கு ஒரு நிலையான அனுபவத்தை கொடுக்கும். அதுங்க உங்க சேனலை முழுமையா உணர வைக்கும். உங்க பிராண்டு உங்க குரலையும் பத்தினது. நீங்க உங்க பார்வையாளர்கிட்ட எப்படி பேசுவீங்க? நீங்க நச்சுவையா பேசுவீங்களா? சீரியஸா, அறிவுபூர்வமா, ஊக்கமளிக்கிற மாதிரி? பிரேக் டைம் நீங்களா இருங்க. நேர்மைதான் முக்கியம். போலியான உங்கள் மக்கள் தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் உங்க உண்மையான குணத்தை வெளிப்படுத்துங்க. இதா உங்க பார்வையாளர்களோட இணைக்கும். அவங்க உள்ளடக்கத்துக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. நீங்க விஷயங்களை வழங்குற உங்க தனித்துவமான வழிக்கா. அது உங்க பிராண்டோட ஒரு சக்தி வாய்ந்த பகுதி. ஆரம்பத்தில் இதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க பிராண்ட் வளரும். நீங்க நிறைய வீடியோக்கள் பண்ண எது வேலை செய்யுது, எது சரியா இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா இதை பத்தி யோசிக்கிறது நல்லது. உங்க சேனை எதுக்காக அறியப்படும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க பேர் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன வரணும்னு நீங்க விரும்புறீங்க? சில எளிமையான யோசனைகளோட ஆரம்பிங்க. ஒருவேளை ஒரு நிலையான கலர் திட்டம், இல்ல உங்க வீடியோக்கள் ஆரம்பிக்கிற இல்ல முடிக்க ஒரு குறிப்பிட்ட வழி. சின்ன விஷயங்கள், ஆனா அதுங்க சேரும்போது பெரிசா தெரியும். அதுங்க உங்க சேனலை ஒரு குறிப்பிட்ட இடமா உணர வைக்கும். சும்மா ஏதோ வீடியோக்களோட தொகுப்பு மாதிரி இல்லாம். பகுதி 6. உங்க சேனலை ஜொலிக்க வைக்க எளிய கருவிகள். சரி, உங்க சேனலை அழகா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. நல்ல பேனர்கள், தம்ப்நெயில்கள் வேணும். உங்க வீடியோக்களை எடிட் பண்ணணும். ஆனா என்ன கருவிகள் பயன்படுத்துவீங்க? குறிப்பா நீங்க இப்பதான் ஆரம்பிக்கீங்கன்னா, அப்புறம் நீங்க நிறைய பணம் செலவு பண்ண விரும்பல, நீங்க இது பண்ண விரும்பல. நல்ல செய்தி, அருமையான கருவிகள் நிறைய இருக்கு. நிறைய இலவசம், இல்ல ரொம்ப மலிவானது. எங்க தேடணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கருவிகள் நீங்க ஒரு டிசைன் நிபுணரா இல்லாமலேயே தொழில்முறையான தோற்றத்தை உருவாக்க உதவும். கிராபிக்ஸ்க்கு, அதாவது உங்க சேனல் பேனர், தம்ப்நெயில் ஸ்போனருக்கு கேன்வா ஒரு பெரிய உதவியா இருக்கும். நான் அதை பயன்படுத்துறேன். நிறைய யூடியூபர்ஸ் அதை பயன்படுத்துறாங்க. அது ஒரு வெப்சைட்.
ஒரு ஆப்பம் சூட். அதுல யூடியூப் பேனர்களுக்கான டெம்ப்ளேட்கள் இருக்கு, தம்புநெயில்களுக்கு, எல்லாத்துக்கும். நீங்க படங்களை இழுத்து போடலாம், எழுத்துக்கள் சேர்க்கலாம், நிறங்கள் மாத்தலாம். கத்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். அவங்கிட்ட ஒரு இலவச பதிப்பு இருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இலவச பதிப்பை வச்சே நீங்க அருமையான விஷயங்கள் பண்ணலாம். நிஜமாவே கேன்வா பாருங்க, அது உங்க வாழ்க்கையை ரொம்ப எளிதாக்கும். வீடியோ எடிட்டிங்க்கும் நல்ல இலவச தேர்வு இருக்கு. உங்ககிட்ட மேக் இருந்தா iMovie இலவசம், அது ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க விண்டோஸ்ல இருந்தா DaVinci Resolveல ஒரு அருமையான இலவச பதிப்பு இருக்கு. அது தொழில்முறை மென்பொருள், ஆனா நீங்க அடிப்படை விஷயங்கள் எளிதா கத்துக்கலாம். அதுக்கு யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல்கள் இருக்கு. மொபைல் எடிட்டிங்குக்கு CapCut இல்ல InShot மாதிரி ஆப்ஸ் ரொம்ப பிரபலம். அதுங்க உங்க போன்லயே வீடியோக்கள் எடிட் பண்ண அனுமதிக்கும். அதுங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. நீங்க கெலிஸ் வெட்டலாம், இசை, எழுத்து, எபட் சேர்க்கலாம். நல்ல தரமான படங்கள் மற்றும் இசையை மறக்காதீங்க. ஸ்டாக் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களுக்கு பெக்சல்ஸ் மற்றும் பிக்ஸபை போன்ற தளங்கள் இலவசமான உயர்தரமான விஷயங்கள் கொடுக்குது. ஆனா உரிமத்தை சரி பார்த்துக்கோங்க. இசைக்கு யூடியூப் கிட்ட அதோட சொந்த ஆடியோ லைப்ரரி இருக்கு. அதுல உங்க வீடியோக்கள்ல காப்பிரைட் பத்தி கவலைப்படாம பயன்படுத்தக்கூடிய இலவச இசை மற்றும் ஒலி விளைவுகள் நிறைய இருக்கு. நல்ல ராயல்டி இல்லாத இசையை கண்டுபிடிக்குது ரொம்ப முக்கியம். அதனால யூடியூப் ஆடியோ லைப்ரரியை பாருங்க. பிரெக்டைன், இந்த கருவிகள் உங்க நண்பர்கள், அவங்க பயன்படுத்த கத்துக்கோங்க. உங்க சேனல் அருமையா தெரியாதுங்க உதவும். பகுதி 7, என்னோட தவறுகளும் வெற்றிகளும். ஒரு சின்ன கதை. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லேன். நான் முதல்ல யூடியூப் ஆரம்பிச்சப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழகான சேனல்கள் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்னோட முதல் வீடியோக்களா அதுங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு. நிஜமாவே மோசம். வெளிச்சம் சரியில்லை, சத்தம் அடிக்கடி கேவலமா இருக்கும். என்னோட தம்ப்நெயில்ஸா அதுங்க வீடியோல இருந்து யதார்த்தமா எடுத்த காட்சிகள் தான். அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. என்னோட சேன பேனர் ஏதோ டீபாபிள்டா இருந்ததா. நான் வீடியோக்கு பண்ணி அது வெளியிடணும் மட்டும் தான் நினைச்சேன். அது மட்டும் தான் என்னோட கவனம், தெரியுமா? கொஞ்ச காலத்துக்கு அது ஓரளவுக்கு வேலை செஞ்சது. என்ன உள்ளக்கம் கதைகள் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வளர்ச்சி நின்றுடுச்சு. நான் நினைச்ச அளவுக்கு என் சேனல் வேகமா வளர. நான் சுத்தி பார்த்தேன், மற்ற சேனல்கள் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த சேனல்கள். அப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அவங்களோட விஷயங்கள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட தம்ப்நெயில்ஸ் பளிச்சுன்னு இருந்துச்சு. அவங்களோட சேனல் பக்கங்கள் வாங்கன்னு சூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க வீடியோக்கள் ஒரு மெருகு இருந்துச்சு. அது அவங்க வச்சிருந்த கருவிகள் பத்தி மட்டும் இல்லை, அவங்க அதை வழங்குறதுல காட்டுன அக்கறையை பத்தினது. அதனால நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்ச பத்தி கத்துக்கிட்டேன். ஒரு மலிவான மைக்ரோபோன் வாங்கினேன். நானே தம்ப்நெயில்ஸ் செய்ய பழக ஆரம்பிச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, போட்டோஷாப் கத்துக்க மணிக்கணக்கா செலவு பண்ணேன். அப்புறம் எளிமையான கருவிகள் கத்துக்கிட்டேன். அது ஒரு போராட்டமா இருந்துச்சு. ஆரம்பத்துல நான் எவ்வளவோ கேவலமான தம்ப்நெயில்ஸ் செஞ்சேன், நிஜமாவே மோசமானவை. ஆனா நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். டுடோரியலை பார்த்தேன், வெற்றிகரமான சேனல்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தேன். அவங்கள காப்பி அடிக்க இல்லை, ஆனா அடிப்படைகள் புரிஞ்சுக்க. ஏன் அவங்களோட தம்ப்நெயில்ஸ் வேலை செஞ்சது, ஏன் அவங்களோட பேனர்கள் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் மெதுவா விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. என் சேனலும் வீடியோக்களும் பார்க்க எப்படி இருக்குங்கிறதுல நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சப்போ ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அதிகமான கில்லிஸ், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ், அருமையான வீடியோன்னு அதிகமான கமெண்ட்ஸ். அது உடனடியா நடக்கல. யூடியூப்ல எதுவுமே உடனடியா நடக்காது. ஆனா அது ஒரு தெளிவான முன்னேற்றம். தோற்ற சும்மா மேலோட்டமான விஷயம் இல்லைன்னு எனக்கு கத்து கொடுத்துச்சு. அதுவும் ஒரு விதமான உரையாடதான். நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு அது மக்களுக்கு சொல்லும். அவங்க நேரத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னு சொல்லும். அதனால ஆமா, நான் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். ஆனா அது ஒரு நல்ல பாடம். விஷயங்கள் அழகா மாத்துறது முக்கியம். பகுதி 8, புது யூடியூபர் செய்கிற பொதுவான தவறுகள்.
அவற்றை சரி செய்வது எப்படி? சரி, தவறுகளை பத்தி பேசலாம். எல்லாரும் தவறுகள் செய்வாங்க. நான் சூட இன்னும் செய்வேன். ஆனா புது யூடியூபர்ஸ் அவங்க சேனல் தோற்றத்தில் இரு சில பொதுவான தவறுகள் இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை தவிர்க்கலாம், இல்ல சீக்கிரமா சரி செய்யலாம். பெரிய தவறு சேனல் ஆர்ட்ட முழுசா கண்டுக்காம விடுது. சும்மா யூடியூபோ டீப்பால தோற்றத்தையே பயன்படுத்துறது, பேனர் இல்லாம், தனியான ப்ரோபல் படம் இல்லாம். இது உங்க சேனலை கைவிடப்பட்ட மாதிரி காட்டும், இல்ல நீங்க கண்டுக்கா மாதிரி காட்டும். சரி செய்யறது எளிது. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒரு சாதாரண பேனர் சூட ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத விட நல்லது. இன்னொரு பொதுவான தவறு நிலையற்ற பிராண்டிங், இல்ல பிராண்டிங்கே இல்லாம இருக்குது. ஒரு தம்பனையில நீல நிறத்துல சீரியஸா இருக்கும், அடுத்தது பிங்க் நிறத்துல கார்ட்டூன் மாதிரி இருக்கும். பேனர் பார்க்க கேமிங் சேனலுக்கு மாதிரி இருக்கும், ஆனா வீடியோக்கு தோட்டக்கலை பத்தி இருக்கும். இது மக்களை குழப்பம். உங்க சேனல் எதிர்ப்பை பத்தினதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி செய்யறது, உங்க ஸ்டைலை பத்தி யோசிங்க. 2 முக்கியமான நிறங்கள் தேர்ந்தெடுங்க. 1-2 எழுத்துக்கள் தேர்ந்தெடுங்க. அது உங்க பேனர், ப்ரோபல் படம், தம்ப்நெயில்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு ஒருங்கிணைந்த தோற்றத்தை உருவாக்குங்க. அது உங்கள் அடையாளம் கண்டுக்க மக்களுக்கு உதவும். மோசமான தம்ப்நெயில்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரே கசகசன்னு இருக்குது, எழுத்து படிக்க முடியாத அளவுக்கு சின்னதா இருக்குது, இருட்டான மங்கலான படங்கள். இல்லைன்னா அதை விட மோசம் ஏமாத்துற தம்ப்நெயில்ஸ், கிளிக்பைட். அது மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க கிளி பண்ணுவாங்க, ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சதும் போயிடுவாங்க. அது உங்க சேனலை பாதிக்கும். சரி செய்யறது, தம்ப்நெயில்ஸ் எளிமையாகவும் தெளிவாகவும் வைங்க. பிரகாசமான உயர்தரமான படங்கள் பயன்படுத்துங்க. எழுத்து பயன்படுத்தினா அது பெருசாகவும் தடிமனாகவும் வைங்க. அப்புறம் எப்பவுமே தம்ப்நெயில் வீடியோ உள்ளடக்கத்தை சரியா காட்டுதான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. நேர்மைதான் சிறந்த கொள்கை எப்பவுமே. கடைசியா, வீடியோ மற்றும் ஆடியோ தரத்தை புறக்கணிக்குது. ஆர்டர் கேமரா, இருட்டான தெளிவில்லாத காட்சிகள், ஒரே இறைச்சலோடு தெளிவில்லாத ஆடியோ. இந்த விஷயங்கள் வீடியோக்கள் பார்க்க கஷ்டமாக்கும். மக்களுக்கு கவனம் சிதறல் அதிகம். தரம் மோசமா இருந்தா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. சரி செய்தது, நல்ல வெளிச்சம் மற்றும் ஒளியோட அடிப்படை கத்துக்கோங்க. டிரிபாட் பயன்படுத்துங்க, இல்ல உங்க போன அசையம் வைங்க. அமைதியான இடத்துல படம் பிடிங்க. வீடியோ மற்றும் ஆடியோ தரத்துல சின்ன முன்னேற்றங்கள் சூட பார்வையாளர் அனுபவ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த சின்ன விஷயங்கள் கண்டுக்காம விட்டாதீங்க. பகுதி 9. போங்க, அருமையான ஒன்றை உருவாக்குங்க. அவ்வளவுதான். உங்க யூடியூப் சேனலை அழகா மாத்துறது பத்தின முழு விவரம் உண்டுதான். இது கச்சிதமா இருக்கிறது பத்தினது இல்ல, ரொம்ப விலை உயர்ந்த கருவிகள் வச்சிருது பத்தினதும் இல்ல. இது யோசிச்சு செய்யறது பத்தினது, அக்கறை எடுத்துக்கிறது பத்தினது. யூடியூப்ல உங்க சின்ன இடத்தை எல்லாரையும் வாங்கன்னு சூப்பிடுற இடமா மாத்துறது பத்தினது. மக்கள் வர விரும்புற ஒரு இடம், அவங்க தங்க விரும்புற ஒரு இடம், உங்க அருமையான வீடியோக்கள் கிளிக் பண்ண விரும்புற ஒரு இடம். ஏன்னா அதுதானே நம்ம குறிக்கோள். உங்க ஆர்வத்தை பகிர்ந்துக்குது, மக்களோட இணையது. முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சேனல் பேனரும் பரோக்கோப்புல படமும் தான் உங்க முதல் அபிப்பிராயம். அது சரியா பயன்படுத்துங்க. உங்க தம்ப்நெயில்ஸ் தான் கிளிக்காந்தங்கள். அது தவிர்க்க முடியாதவர்கள் கூட அளவுக்கு மாத்துங்க. நல்ல வீடியோ மற்றும் ஆடியோ தரம் மக்கள் பார்க்க வைக்கும். உங்க வீடியோக்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கவும் கேட்கவும் நல்லா மாத்துங்க. அப்புறம் பிராண்டிங், அது உங்க தனித்துவமான கையெழுத்து. அதான் உங்க நீங்களா மாத்துது. எளிமையான கருவிகள் பயன்படுத்துங்க. நிறைய இலவசமான மற்றும் மலிவான தேர்வுகள் இருக்கு. கருவி இல்லங்குது உங்க தடுக்க வேண்டாம். பிரேக் டைம் பாயிண்ட் ஆயிடுச்சு. பரிசோதனை செய்ய பயப்படாதீங்க. வெவ்வேறு விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்க ஸ்டைலுக்கு, உங்க பார்வையாளருக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. மற்ற வெற்றிகரமான சேனல்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. காப்பி அடிக்கல, கத்துக்க உத்வேகம் பெற. உடனடியா கட்சிமா வரலன்னா மனசு உடைஞ்சிடாதீங்க. என்னோட முதல் விஷயங்கள் கேவலமா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் ஆரம்பிக்குதா, அப்புறம் கத்துக்கிட்டே இருக்குது, முன்னேறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா.
நீங்க செய்யற ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க இன்னும் நல்லா பண்ணுவீங்க. நீங்க டிசைன் செய்யற ஒவ்வொரு தம்ப்நெயிலையும் நீங்க இன்னும் புத்திசாலி ஆவீங்க. முக்கியமான விஷயம் அது ஜாலியா பண்ணதுதான். உங்க ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க. நீங்க உருவாக்குற விஷயத்துல நீங்க உற்சாகமா இருந்தா அந்த உற்சாகம் மற்றவங்களுக்கும் பரவும். ஒரு அழகான சேனங்குது உங்க அருமையான உள்ளடக்கத்தை இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்கவும் ரசிக்கும் ஒரு வழிதான். அதனால் போங்க, இந்த டிப்ஸ்கள் எடுத்துக்கோங்க, உருவாக்க ஆரம்பிங்க, டிசைன் பண்ண ஆரம்பிங்க. பிரேக் டைம் யூடியூப் சேனலை நீங்க பெருமைப்படுற ஒரு இடமா மாத்துங்க. உங்க யோசனைகள் அளவுக்கு அது பார்க்கவும் நல்லா இருக்கட்டும். போங்க, அருமையான ஒன்றை உருவாக்குங்க. உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். இப்போ வேலைய ஆரம்பிங்க.